சூப்பரான அந்த காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்காக நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா வேங்கரிசி மாவு. இது ரொம்பவே சிம்பிள்னு சொல்லலாம். அதே போல் அந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறவங்க கையில் எப்பயுமே வேங்கரிசி மாவை வச்சுக்குவாங்களாம். இது சமைக்கலாம் எதுவுமே வேண்டாம், டக்குன்னு எடுத்து அப்படியே தண்ணியோ பாலோ விட்டு கலந்துட்டு சர்க்கரை போட்டு அப்படியே உருட்டிட்டு மாவு மாதிரி பசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இந்த வேங்கரிசி மாவில் சிவப்பு அரிசியிலையும் செய்கிறாங்க, வெள்ளை அரிசியிலையும் செய்கிறாங்க. அந்த காலத்தில் நெல்லை வாங்கிட்டு பார்பாயில் பண்ணிவிட்டு பொரிச்சிட்டு அதை மாவு அரைப்பாங்க. அதுதான் வேங்கரிசி மாவு. அதனால் இது சமைக்க தேவையில்லை. இப்போ இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். வெள்ளை அரிசியும் கிடைக்கும், சிவப்பு அரிசி மாவும் கிடைக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இது சமைக்கவே தேவையில்லை. அவசரத்துக்கு டக்குன்னு இது பாலோ தண்ணியை ஊற்றிட்டு சக்கரை கலந்துட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வெண்ணெய் காய்ச்சினேன். வெண்ணெய் காய்ச்சி வரும்போது அந்த நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா நெய்யோடு சேர்ந்து கொஞ்சம் கக்கல் இருக்கும். அந்த கக்கலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த வேங்கரிசி மாவும் சர்க்கரையும் சேர்த்துட்டு, அந்த காலத்துலலாம் இதுக்கு பயங்கர போட்டி இருக்குங்க. இந்த எப்போ நெய் காய்ச்சினாலும் இன்றைக்கி நமக்கு வேங்கரிசி மாவு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் நெய் காய்ச்சின சட்டியில் கீழே அந்த தங்கி இருந்தது அந்த நெய்யும் கக்கலும் வேஸ்ட் பண்ணாமல், அது ரொம்ப மனமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால அதில் வேங்கரிசி மாவை சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை அல்லது சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் நெய் இருக்கிறதுனால ரொம்ப சுவை அபாரமாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, செய்யறதுமே ரொம்ப சிம்பிள். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க.